ஆனால் நான் வருத்தமாக இருக்குன்னு ஒருத்தர் பார்க்க வாரு எனக்கு கவலையாக கிடக்கு அந்த ஒரு அடியா அந்த பொருளை வேண்டாம அது ஒரு என்னன்னு சொல்கிறேன் கொஞ்சம் வந்தோடனே எனக்கு ஒரு ஆட்டியா இந்த ஆட்டி தான் நானும் திட்டிடுறேன் அப்படி தானே அது சரி அடிக்கடி வந்து நான் விரும்பின சாப்பாடை சொல்கிறேன் நான் அது அளவா தன்னுடைய கைவண்ணத்தில் எனக்கு வீட்டு முதல் பார்க்குறேன் முதல் செய்ய போகிறேன் இதில் வந்து உங்களுக்கு என்ன நன்மைன்னு சொன்னால் இப்போ 3 மாதம் வந்து அந்த 3 மாதத்துக்குரிய பண பொறுப்பு இவாதான் இப்போ ஒரு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுனினா நான் பிரகீதன் ஓகே இன்னைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம் என்ன இது ஆயாதீங்க கஞ்சல் ஓட்டு போட்டு போடுவேன் ஓகே இன்னைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோமே கட்டாயம் கொஞ்சம் வேணா கவலையாக கிடக்கும் ஏன் கவலையாக கிடக்கு என்னென்றால் இப்போ நாங்கள் இப்போ நேற்று வந்து வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்கன்னா என்ன இப்போ லிதியா கூடிய பார்க்குற காக்கள் வரி உங்களை பார்க்க ஆனால் நான் வருத்தமாக இருக்குன்னு ஒருத்தர் பார்க்க வாரு எனக்கு கவலையாக கிடக்கு என்ன அது ஏன் சொல்லுங்க அப்போ அது நான் இப்போ இதில் வந்து நான் கவலைப்படுறதில்ல சும்மா இது ஒரு கதைக்கு தான் சொல்கிறேன் ஏனென்றால் நான் அப்படி காட்டிக்கொள்றது இல்லை என்றைக்கு நான் வருத்தமாக இருந்தால் கூட நான் கடையில் போய் வேலை செய்கிற விளையாட்டு சாமான் பண்ணிட்டு ஒரு நாள் பார்த்து நான் வீட்டில் வருத்தம் படுத்து கிடக்கவே இல்லை இப்போ நான் யாரும் அம்மா ஃபோன் பண்ணி கேட்டால் கூட என்ன வேணும் கேட்டால் கடையில் நிற்கிறேன் சாப்பிட்டு அப்படி சாப்பிடாது என்னங்கன்னா அந்த குறைவுகளை பேசுகிறதே இல்லை அப்போ வீட்டு வேலையை நான் அந்த உற்சாகமாக கவனிக்கிறபடியே நான் அப்படி காட்டிக்கொள்றேன் இல்லை அப்போ ஒரு தரம் அப்படி சிந்திக்கிறோம் தேவையில்லை பார்த்தீங்களா கூடுதலாக வந்து ஓகே ஆனா உங்களுக்கு நோம்பலாம் அப்படி கவலை இருக்கு தெரியுமா என்ன ஒரு தரம் எடுத்து விசாரி இவருக்கு ஒரு வருத்தம் பண்ண எல்லாரும் எடுத்து விசாரிப்பினான் எங்களுக்கு வருத்தம் வந்தா ஒரு தரம் எடுத்து விசாரிக்கிறோம் சரி நான் கவலை ஒன்றும் அப்படி சொல்லல நான் வந்து இதாக சொன்னேன் இதாக்கா சொன்னானே என்ன ஸோ அப்போ இன்றைய நாள் வந்து நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை வந்து எப்படி சேமிக்கிறதுன்ற குறிச்சும் அதே ஒரு இன்றைய நாள் வீடியோவில் பார்க்க போகிறோமே 2 பெண்கள் வந்து ஆலோசிச்சிருக்கிறார்கள் இன்னும் அந்த வாழ்க்கை செலவுகளை வந்து வீட்டில் வந்து பொருட்கள் இன்னும் வீட்டில் ஒவ்வொரு நாளும் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வேண்டுறதுக்கு அதில் வந்து செலவுகளை குறைச்சி அந்த ஒரு அடியாக அந்த பொருளை வேண்டாமல் அது ஒரு என்னன்னு சொல்கிறேன் கொஞ்சம் எமௌண்டாக படத்தை முடிக்கக்கூடாது அப்படி ஒரு கட்டத்தை இன்றைய நாள் வந்து அப்படி சேமித்து ஒரு எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சில காரியங்களை செய்கிறது என்பது சில ஒரு ஆலோசனைகளாக இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் லிதியா பார்க்க வந்திருக்கிறவரோ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன் அவன் வந்து ஒரு குடும்பஸ்திரி வந்து நிச்சயமாக உங்களோட சில விஷயங்களை வந்து அனுபவம் குடும்பத்தில் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் அனுபவங்களே 15 வருஷம் சும்மா 15 வருஷம் நாங்களாம் 7-8 வருஷம் இருந்தாலும் எங்களுக்கு பெருசாக தெரியாதுங்கிற காலங்கள் ஆனால் 15 வருஷம் இந்த காலத்தில் பெருசாக அனுபவம்னு சொல்லல அவையில் என்ன பின்னம் நாங்கள் இப்போ தானே சின்னாக்களுங்கிற அனுபவங்கள் இதில் அவையில் யோசிக்க கூடும் ஆனால் போன்ற வந்து அனுபவம் தான் பெரிய ஆசானன்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் கூடிய வீடியோக்குள்ளே போய் பார்ப்போமே அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து எங்களோட காணொலியை மறக்காமல் இன்றைக்கு பாருங்க இது வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்குமே நாங்கள் கதைக்க போகிற வீடியோ வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் யாருக்காவது உங்களுக்கு அப்படி தேவைன்னு சொன்னால் நீங்களும் உங்களோட தொடர்புகள் எல்லாமே முக்கியமாக மற்ற நான் சேமிக்கிறதுக்கு மற்றது வந்து எங்களுடைய நாவலையும் இருக்க விஷயங்களை என்ன சேமிக்கிறது வந்து நாவலை தான் நாங்கள் காத்துக்கொள்வோம் இன்றைக்கு நாங்கள் வந்து சேகரிக்கிறது வந்து நாவலாக இன்றைக்கு சில காரியங்கள் நாங்கள் இல்லை அது இல்லை இது இல்லைன்றதை புலம்பி கொண்டிருப்போம் வேண்டாம் சேமிக்க முடியாது ஒரு பக்கத்தால் இழந்து போடுவோம் அப்போ ஜீவன் மரணம் எல்லாம் நாவலான்னு இருக்கிறது என்ன ஸோ அப்போ நாவலால் நாங்கள் பேசுகிற காரியங்களை வந்து மிக கவனமாக இருக்கணும் இது பெரிய அனுபவம் இதுக்கு கட்டாயம் நான் இப்போ வீடியோ எடுக்கிறக்காக வந்து இப்போ நான் சலூனுக்கு போயிட்டு வந்தேன் தான் முழுவணுமே சலூனுக்கு போய் வந்து இதில் இருந்தவ திடீர்னு காணையில் ஆளுங்க சாப்பிட வந்தாலும் காணையிலேருந்து சாப்பிட்டு சொல்லாக்கலாம் போயிட்டீங்க கடையில் எனக்கு கோல் வருது நீங்களோட இதில் தொடங்குவோமே ஓகே வந்து நாங்கள் இன்றைக்கு நர்சரிக்கு விட்டு நாங்கள் உண்மைக்குமே லிதியா வந்து காலையில் கொஞ்சம் சின்னிங்கினவா என்னன்னு சொன்னால் தனக்கு வந்து அம்மா வரணும் நான் நினச்சேன் அப்போ சரி இன்றைக்கு கட்டம் பிழைக்க போதாக வந்துட்டு நான் நல்ல அன்பா பிள்ளையோடைட்டு வந்து சிட்டிச்சு இப்போ நர்சரிக்கு போய் வந்த அப்புறம் பிள்ளைக்கு விளையாட்டு சாமான் அங்கே போவோம் இங்கே போவோம்னு கதை சொல்லி அவளும் வலிக்கிட்டு போயிட்டு வந்துட்டா சந்தோஷமாக வந்து இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறா அப்போ இன்றைக்கு காலையில் அனுஷியாக்கா அப்போ நீங்கள் சொன்னீங்களே லிதியாக ஆற்றி வந்தோண்டு வந்தோடனே எனக்கு ஒரு ஆட்டியா
இந்த அடி தான் நானும் திட்டிடுற அடிக்கு எழுதி அப்படி அடிக்குதுன்னு என்னண்டு ஆத்தி வந்ததான் தண்ணியே நான் பார்க்காம போட்டுதான் நான் பிற ஒரு நாளை போய் பார்ப்பேன் பிள்ளைய பார்க்க வந்த போயிட்டுனோம்னு சொல்லி அப்போ காலையில் அனுஷியாக்கெல்லாம் வந்திருந்த லிதியா குட்டியை பார்க்க வரைக்கலாம் லிதியாவுக்கு முந்திரி பழமா இருந்தவா ஆனால் தடிமனுக்கு வந்து முந்திரி பழம் சாப்பிடக்கூடாது போல இருக்கு ஏனண்டா நான் எடுத்து சாப்பிட்டேன் ஒரு 2-3 எனக்கு காலெல்லாம் அடைச்சி மூக்கெல்லாம் அடைக்க வலிக்கிட்டுது ஏனண்டு தெரியல அப்போ நாங்கள் வந்து எங்களுடைய ஜம்பு மரத்துக்கு கீழே வந்துருக்கிறோம் இப்போ யார் வந்து பார்த்துருக்குறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வேணும் உங்களை பார்த்தோன்னா நிறைய 4000 மாதிரி கிடையாது கணக்காட செப்ப பார்த்துறான் அனுசியா விட்டு இது ஒரு பர்த்டேக்கு பண்ணாங்க 13ஆம் தேதி இல்லை அனு விட்டு ஆற்ற பர்த்டேக்கு அதுக்கு அது வசந்தின் பிறந்த நாள் அதுக்கு ஆத்தின் மாமாண்ட பிறந்த நாள் தான் 13ஆம் தேதி அதுக்கு தான் கடைசியா பார்த்துருந்தாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கு காணு நிறைய நாள் மாதிரி கிடக்கு நம்மளியால போனில் கதைக்கிறாங்களே ஓகே இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க என்ன ஏன் வந்து நீங்கள் 2 பேரும் மருத்துவம் பண்ணி சொன்னீங்க தானே அப்போ சரி பார்க்கணும்னா கொஞ்சம் மருத்துவம் சுகமான அப்புறம் போவோம்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு ஏற்றுறதுக்கு சாப்பிட்டு உடம்பா வாரதுக்கு என்ன அவன் சொல்லியிருந்தா காய்ச்சல் மாறின அப்புறம் வரணும் வேணுண்டா தான் கொண்டு வரதை வந்து நீங்கள் சாப்பிடணும் விரும்பி ஏன்னா கூடுதலாக காய்ச்சல் டைமில் கொண்டு வந்தா இதுவும் சாப்பிடல அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு போய் படுத்துருவா வேணா அதான் இருந்தேன் 2-3 நாள் அப்போ கொஞ்சம் காய்ச்சல் மாற விரும்பின சாப்பாடை கொண்டு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவேன் தானே அது சரி அடிக்கடி வந்து நான் விரும்பின சாப்பாடை சொல்கிறேன் நான் அது அளவா தன்னுடைய கைவண்ணத்தில் எனக்கு வீட்டையே செய்து கொண்டு வந்திருக்கிறா வீட்டிலேயே சாப்பாடு அது என்ன சாப்பாடு சுட சுட தான் கொண்டு வந்தேன் சோப்பின் பைக்கை கட்டி போட்டு பொண்ணைச்சிலாம் சோப்பின் பைக்கை சுட போடுறேன் ஓகே இருக்கும் போறியா ஓகே தான் இருக்கிறேன் கொஞ்சம் வார விட்டு தான் போட்டுருவேன் இப்போ மதியம் இதெல்லாம் என்ன பிழிஞ்சு எல்லாம் காய்ச்சி வச்சுட்டு இப்போ சுட்டுக்கணும் இப்போ ஒரு கொஞ்சம் முன்னே தான் சுட்டுனேன் ஸ்கூலால் கொண்டு வந்து ஏன் சாப்பிடலாம் வயிற்ற சுட்டுருவேன் பரவாயில்ல நீங்க நாளைக்கு பார்க்க இங்க இருக்காது இந்த இரவு ஜாமங்கிற டெய்லி தெரியும் கொஞ்சம் பெண்ணங்கள் நிறைய இது வருது தெரியுமா களியோ அப்ப நல்ல களியும் கூட அன்றைக்கு நான் அம்மாக்களுக்கும் கொண்டு கொடுத்தேன் கொஞ்சம் வச்சுட்டு வந்தேன்னா போய்ச்சிடுவோம் இப்போ நான் சர்மியக்கா வந்துட்டான்னா சோடாக்கு சொல்லிவிட்டேன் சொல்லுங்க அப்போ வெயில் வைக்க டீ குடிக்கிறத விட சோடா குடிக்கிறதா நல்ல சோடா நல்லா இருக்கும் என்னவே தோடும் அப்படி பார்த்தீங்களா அதெல்லாம் சோடா நெல்லிக்கரசம் இருந்ததுன்றாலும் தெரியும் தானே சோடா விரும்பி குடிப்பீங்களேன்னு இதே சாட்டை நானும் குடிக்கணும் நெல்லியா இல்லைட்டு ஓகே சோடா குடிங்க அப்போ சர்மியக்கா வந்து லிதியா குட்டிக்கு பிடிச்சதையும் எனக்கு பிடிச்சதையும் கொண்டு வந்திருக்கிறா லிதியா குட்டிக்கு ஜோக்கெட் பிடிக்குமெண்டா அவ ஜோக்கெட்டு அள்ளி கொண்டு வந்திருக்கிறா நான் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டேன் என்னடா லிதியாவுக்கு பிடிக்கும் டெய்லி கொடுக்குறேன் எனக்கு பிடிக்காது எனக்கு எப்போ லிதியாவுக்கு பிடிக்குமோ அதோட நான் விட்டுட்டேன் பிடிக்காது ஜோக்கெட் கொடுக்குறேன்னு தெரியும் தானே விரும்பி அவன் சாப்பிட்றேன் அப்போ விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி கொண்டு வந்துருக்கீங்க அப்போ லிதியாவுக்கு அது தண்ணியாக போயிடுமா நான் ஃப்ரிட்ஜுக்கே வச்சுட்டேன் இப்போ எனக்கு விரும்பினது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே பாருங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க படங்கா பணியாரம் போன வருஷம் சொல்றதுக்கு இந்த வருஷம் இருந்தேன் ஆனால் இவர் இல்லை இதற்கு நல்ல விருப்பம் தெரியுமா நேற்று கேட்டுன்னு சொல்லுங்க வேண்டி சுட சொல்லி சொன்னேன் வேற எனக்கு டைம் இல்லை பண்ணுறேன் இஞ்சி பாருங்க என்ன எண்ணெயில் சுட்டனி இது நான் இது என்ன இது என்ன வெஜிடபிள் இல்லை தேர்க்கான தான் பாவிக்கிறேன்னா என்ன சொப்டன்னு பார்த்தீங்க கோகோனட் ஆயில் நான் நல்லெண்ணெய் சுட்டதான் சாப்பிட்றேன் அதே ஏனுங்க இப்படி சொல்றீங்க நல்லெண்ணெய் சுட்டதான் சாப்பிடுறேன் நல்லெண்ணெய் கொக்கனட்லேயே உள்ள எண்ணெய் இருக்குது தான் நல்லெண்ணெய் இப்போ சும்மா நோமலா கடையில் அந்த மில்லில் வேண்ட எண்ணெய் தெரியுமா ஆனால் நீங்கள் மில்லில் எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துனீங்களா சமையல் நம்ம போத்தல் எண்ணெய் வேண்டுவோம் அந்த சுத்தமான அதான் நான் நல்லெண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் நல்ல மற்ற எண்ணெயா நானே தான் இந்த நல்லெண்ணெய் இந்த கொடுத்துற குழந்தை பிறந்த எள்ளெண்ணெய் ஓ ஒன்று சாப்பிடுவோம் நல்லா இருக்கு நல்ல கணக்கானே இப்போ இஞ்சி பாருங்க உள்ளுக்குள்ள பாருங்க என்ன மாதிரி பஞ்சா கிடக்குன்னு இது அவிச்ச மாவுலாம் சுட்டுதான் நான் இன்னைக்கு அவிச்ச மாவுல சுட எனக்கு உருந்து ஓட்டுப்பட்டு வந்தது எனக்கு ஏன் உருந்து ஓட்டுப்பட்டது அப்போ களி காணாதோ களி காணா மாவை போட்டு வச்சு கவிஞ்ச வெனங்க ஜம்மா பறக்கு களி காணாது பிரிக்கமா பறக்கு அது
தெரியாதுன்னு இருக்கக்கூடாதுன்னு நான் செய்ய என்ன பழிக்கிறேன் பார்த்துக்கோ. நாங்கள் பச்சை மாலை செய்ய அடுத்த 2-3 நாள் கழிச்சு வச்சு பார்த்தா வப்பாக இருக்குது. ஆனால் இன்னும் சொப்டா இருக்கு நான் அவிச்ச மாவு எனக்கு சொல்லிச்சுன்னா அவிச்ச மாலை சொட்டு பேரண்டா தெரியாதுல்ல செமினாக்கு தெரியாது தெரியுமா நான் அந்த என்ன அவசரம் என்ன சாப்பிட்டா காணும் அதானே சாப்பிட்டா காணும் சாப்பிடுவாங்க. நான் எனக்கு கிடக்கு தானே சாப்பிடுங்க எனக்கு இரவே முடிச்சிடும். இந்த பனம்பழ எடுத்து வச்சு நாளைக்கு கொடுங்க. பனம்பழ சீசன் அவர் சாப்பிடுவேன். பனம்பழ சீசன்ல வந்து இது செய்து சாப்பிடலாம். பனங்காய் இது எங்கட விட்டு பெனங்காயில பென மரத்துல இருந்து எடுத்து தான் செய்யணும். எங்கட விட்டு பென மரம் நிக்குது அதுல இருந்து விழுந்த பெனங்காயில இருந்து தான் செய்யணும். ஆனா கேட்கல நிக்குதோ நல்ல பாணி கேட்கல அந்த மேலால வேற வெள்ளாடு எடுக்கணும். ஆனா ஒரு கயர் கூட இல்லை நல்லா இருக்கு உண்மைக்குமே சொல்லோட்டு பார்த்தே இல்லை நல்ல டேஸ்டா இருக்கு சூப்பர். அனுமண்டைக்கு தந்தவள் காலமை 2 நாள் முந்தினா சுட்டவள் தந்தவள் ஒரு வித்தியாசமா இருந்தா அப்ப நானும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் என்னண்டை கண்டுட்டு தான் காலமாச்சு இல்லை செய்து. ஆனா என்ன சில பைத்தம் பணியா பனங்காய் பணியாரத்துக்கு எண்ணெய் குடிக்கும். இது எண்ணெய் குடிக்கல இப்போ திருப்பி போய் நான் கொஞ்சம் குழச்சி வச்சுட்டு வந்ததுக்கு எண்ணெய் குடிக்குதோ லேட்டாக எண்ணெய் குடிக்குதோ அப்போ சொல்லுவோம் கொஞ்சம் சுட்டு வைங்க சுமன் வேற கொடுங்க. அவர் 6 நாள் ஆகும் அது ஒரு ஓட்டமாக போயிட்டார் வேறு லேட்டாகும் அது எப்போ சுடுவான் வீட்டுக்கு தானே பெனங்க விழுந்தாங்க நல்ல பெனங்க களி 4-5 நாளைக்கு முன்னே 2 நாளைக்கு முன்னே நேற்று கேட்டேன் வேறு செய்தலை சொல்லினேன் எனக்கு டைம் இல்லாதபடியே செய்யல இல்லாட்டி கொடுத்து விட்டுருவேன் வச்சு சாப்பிடுங்க ஒரு இடத்துல இது. ஆனா இந்த பனம் சீசன்ல வந்து பினாட்டு செய்து சாப்பிடலாம் நல்ல தெரியுமா பினாட்டு அடுத்து அந்த புட்டு பனங்காலியில முடியாது நல்ல பால் விட்டு இந்த ஆலங்காய் மரம் வச்சு அதுவும் நல்லா இருக்கு நிறைய சாப்பாடு செய்யலாம். பனங்காளி புட்டு நல்ல டேஸ்ட் அப்படி செய்து சாப்பிடலாம். பாத்தீங்கன்னு சொன்னா உண்மைக்குமே சந்தோஷம். இதுல ஒரு புக் இருக்குது என்னன்னு பாத்தீங்க இது நான் சொன்னேன் கொண்டு வாங்க நான் பார்க்க வேண்டும். சில உறவுகளுக்கு தெரியும் அது என்னன்னு சொல்லி அதுதானே கூடுதலா தெரிஞ்சிருக்கு. ஆனா நான் இதை முதல் பார்க்கிறேன் முதல் செய்ய போறேன் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். அதான் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு பேர் வந்து ஒரு சீட்டுன்னு தான் சொல்லணும் என்ன அதாவது கிழமை சீட்டு பாத்திர சீட்டு அந்த பேர் எழுதி போட்டு சொல்லல அது வீட்டு தளபாடங்கள் என்ன வீட்டு தளபாடம் ஃபுல்லா இதுல வந்து அப்படி இல்ல குலுக்கி எந்த பேர் விழுந்தா எனக்கு வரும் ஒரே சாவே குலுக்கி விட்டுருவோம். முதல் துண்டும் கூட 2ஆம் துண்டும் கூட அப்ப ஒவ்வொரு கிழமையும் சாமான் இறக்குவாங்க வந்து நாங்க காசை கொடுத்துட்டு இறக்கி போட்டோம் அவங்க கூட கொடுத்தா 2.5 மாசத்துல முடிஞ்சிடும். 2.5 மாசம் 3 மாசத்துல 12 மாசத்துல முடிஞ்சு 2.5 மாசமும் சரியா 3 மாசம் ஆகும். அதுக்கு முன்னம் வந்துடும். இப்போ 9ஆம் மாசம் 8ஆம் மாசம் 11ஆம் மாசம் வந்துடும். அதுக்கு யாருடைய மாத்திஞ்சுக்கிட்டு வாங்கலப்பா எங்களுக்கு தெரிஞ்ச சாவறதுக்கு முன்னுக்கு விழுந்தா நாங்க டக்கட மாத்தி எனக்கு தங்கச்சி போறான உண்டிய தாவன் எனக்கு வாங்கி போட்டு இந்திய விடலாம் அப்படியும் விடலாம். இதுல வந்து டேசர் இருக்குது கதிரியல் இருக்குது மேசை இருக்குது. இதுல நான் இந்த சீட்டு செய்யறதுக்கு நன்மை என்ன சொல்லுங்க பாப்பா. இதுல வந்து உங்களுக்கு என்ன நன்மைன்னு சொன்னா இப்ப 3 மாசம் வந்து அந்த 3 மாசத்துக்குரிய பண பொறுப்பு இவாதான். இப்ப ஒரு 10 பரிசு ஒரு துண்டுக்கு ஒரு ஆக்கள் 300 எடுத்துட்டாங்கன்னு வையுங்க நமக்கு கட்டாம விட்டா நான் தான் போட்டு எப்படியோ பச்சாக்களுக்கு சீட்டு முடிக்கணும். அப்ப நான் அதுக்கு பொறுப்பு நின்று இந்த சீட்டு எல்லாத்தையும் எடுத்து குடிக்க 12 துண்டு கொடுத்து முடிய எனக்கு ஒரு சாமான் 15,000 ரூபாய் சாமான் ஃப்ரீயா போகும். ஆனா அது நல்ல தெரியுமா அக்கா நான் சேர்க்கிறாக்கள் நல்ல வேலை தான் சேர்க்கிறேன். அதுக்கு ஆனா கூடுதலா நீங்கள் வந்து இப்ப ஒன்றுக்குள்ள தான் எல்லாரும் பிடிக்க பாக்குறா அதனால பிரச்சனை இல்லை. அப்படி இப்ப நான் என்னோட ஒரு 6 பேர் சேர்த்து தந்துக்கன்னா 6 பேருக்கு அந்த அவட்ட சொல்லியிருக்கேன் அந்த கடை நீங்க எல்லாம் பொறுப்போம். கொஞ்சம் கஷ்டம்தான் கஷ்டம் இல்லையாண்டு இல்லை கஷ்டம்தான். ஆனா அது பொறுப்பு நின்று செய்தா நான் வீட்டை சாமான இறக்கி வச்சுட்டேன் கால் பண்ணினாண்டா அவங்க வந்து எடுத்துக்கொண்டு அதே மாதிரி காசையும் வீட்டையை கொண்டு வந்து தந்துட்டாங்களேண்டா எனக்கு சோழி இல்லை. நான் கூட அவங்கள தேடி காசை தாங்கோ சீட்டுக்கு காசை தாங்கோன்னு சொல்ல தேவையில்லை. கரெக்டாக இப்போ நான் வந்து இதுக்குள்ள இப்போ எங்களோட தங்கச்சி தம்பி நான் 3 பேருமே ஒன்று போடக்கூடிய மாதிரி நான் வீட்டில் ஆரம்பத்தில் எங்கள்ட பொருளாதாரம் கொஞ்சம் கஷ்டம் தானே. ஆரம்பத்தில் ஒரு சாமானம் இல்லை. நாங்கள் வீடு எடுத்துக்கொண்டு போய்க்கல இப்படி சீட்டு போட்டு தானே ஒவ்வொரு பொருளும் சிலிண்டர் வாங்கினான் கேஸ் அடுப்பு எடுத்தானே இப்படித்தானே ஒவ்வொரு சீட்டு போட்டு தான் கிச்சன் சாமான் ஃபுல்லாக வாங்கினான் தெரியுமா. அப்புறம் அந்த கொரோனாக்கு பிறகு இந்த சீட்டு சிஸ்டம் இல்லாமல் போயிட்டுது. இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு இந்த புக் எடுத்து செய்வோம் பிளான் பண்ணினா. நான் இப்போ வந்து விரும்புறது வந்து மெயினாக வந்து இதுதான் டேஷ்
தேவையான பொருள் 12 கிலோ 10 கிலோ 8 கிலோ 5 கிலோ 3 கிலோ இவ்வளோ வந்து 15,000 ரூபா 5 டேஸ். இது வந்து எங்களோட வீட்டுக்கு பொருள் தேவை. நான் கூடுதலாக வந்து டேசர் ஒரு கடையிலையும் கேட்டுனா விலையா இருக்கு. கண்ணாடி நல்ல கண்ணாடி குவாலிட்டியான பொருள். குவாலிட்டியான பொருள். நான் ஒவ்வொரு பொருளும் இறக்கு வந்தேன் கேட்க பார்ப்பேன் தானே. அப்படி குவாலிட்டி இல்லைன்னா நான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுவேன். வீட்டு போடைக்கு தான் முக்கியமாக. ஏன்டா நான் இப்போ ஒரு சாமான் எனக்கு வீட்டை கொண்டு கொஞ்சம் சாமான் இறக்கி இருக்கிறாங்க பார்த்தேன். நான் கொஞ்சம் ஃபேனுகள் அந்த சாம்பிளுக்கு கொஞ்சம் இறக்கிட்டு ஆனால் எல்லாம் நல்ல சாமானாக கிடக்குது. நீங்கள் செய்கிற காரியமே இதான் நல்ல சாமானாக. இப்போ நான் கொண்டு இறக்கேக்க அது குவாலிட்டி குறைவுன்னு சொன்னால் ரிட்டர்ன் பண்ணி போட்டு வேறு சாமான் இறக்கி தாங்கன்னு சொல்லி. இன்னும் பாருங்க இதில் கேஸ் அடுப்பு அதுக்கு வைக்கிற மேசை அப்படியே 3 தட்டு நிறைய பொருள் என்ன 15,000 ரூபா லாபம். இப்படி நிறைய எல்லாமே இருக்குது. நாங்கள் கொரோனாக்கு முன்னம் செய்ய இது அமௌண்ட் குறைவு சரிக்கிற வசதி குறைவாக இருந்தது. இப்போ சாமான்கள் எல்லாம் விலை இருக்கானே அப்போ எல்லாம் விலையாக கிடக்குது. நல்லா இருக்குது பார்க்கணும். இப்போ என்ன சொன்ன இப்போ கடையிலையும் வாங்கலாம். ஆனால் இப்போ கடையில் வந்து உடனே எல்லா காசுமே கொடுக்கணும். இது வந்து 3 மாதம் முடியும் நாங்கள் கட்டி முடிக்கிறது. எங்களுக்கு முதல் துண்டு விழுந்துட்டேன்டா முதலே சாமான் வந்து இறங்கிறேன். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கொண்டு இருக்கலாம். அதுதான் நீங்களும் இருக்குது. இது வந்து 28,200 ரூபா 15,000 19,800 ஒவ்வொன்றுக்குமே இருக்குது. இது வந்து செய்ய போகிற சீட்டு முதல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு 15,000 1,250 ரூபா கிழமைக்கு ஒருக்கா கட்டுறது. கிழமைக்கு ஒருக்கா கட்டினா 6 கிழமைக்கு வரும் 12 கிழமைக்கு கட்டும். 12 கிழமை கட்டணும். பரவாயில்ல தெரியாது 1,250 ரூபா ஒவ்வொரு கிழமையும் கொடுக்க தெரியாது. இது வந்து நான் முதல் வந்து விருப்பப்பட்டேன். உங்களோட வீட்டு அவதான் சொன்னவ இப்படி ஜாமான் கூடுதலாக சீட்டில் எடுத்து தான் நான் நிறைய ஜாமான் சொல்லுவாலாம். சரிமி நான் ஜாமான் எடுத்தேன்னா சீட்டு போட்டு தான் எடுத்தேன். நான் நீங்களும் அப்படி செய்யுங்க ஒன்று எல்லாருக்கும் சொல்கிறோம். கூடுதலாக மூத்தக்கா நீங்கள் ஷேருவாக இல்லாட்ட விட்ட போனாலும் விருப்பப்படுறது. நாங்கள் இப்போ நார்மலாக வந்து 3 பேர் தானே அதுக்குரிய இது மாதிரி இருக்கிறோம். நாங்கள் இனி தேவை இப்போ கிறிஸ்மஸோ என்னண்டாலும் எங்கிட்ட விட்டு ஒரு செய்கிறேன்டா பண்டைக்கெல்லாம் விட்ட பர்த்டேக்கு வந்து ஷேர் மெச்சாட்டம் போய் டேசர் வாங்கினாங்க. அப்போ இது விட்டு விட்டால் நல்ல மேலே 12 கிலோ மேலேண்டா எங்களோட ஃபேமிலிக்குள்ளே காணும். இது என்ன மேக்ஸிமம் வேற உங்க போடணும் இல்ல என்னது இதுல 12 எக்ஸ்ட்ராவா செய்தா அப்புறம் இன்னொரு சீட்டு தொடங்கலாம். எக்ஸ்ட்ராவா செய்யறோம்டா முதல்ல இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரியோசனம் தானே. அதான் நான் சொன்னேன் இந்த புத்தகத்தையும் நீங்கள் கொண்டு வந்தீங்கண்டா பார்த்தா தானே தெரியும். அதான் கொண்டு வந்தேன் நான் ஆக்களும் பார்த்தா தானே அவங்க. அதான் எங்களோட தங்கச்சி இருக்கா பார்த்தேன். அவன் வந்து நித்தி வந்து இப்போ தானே புது வீடு கட்டியிருக்கிறேன். அவைக்கும் வந்து இனி பிரியோசனமாக இருக்கும். அவையெல்லாம் வந்து ஒரே அடி அடுக்க கஷ்டமாக இருக்கும் சாமானவள். இதெல்லாம் கிழமைக்கு ஒரு கத்தானே தெரியாது. இங்கே நிறைய கதிரை எல்லாம் இருக்குது. ஆனால் கதிரை எங்களுக்கு தேவையில்லை இருக்குத்தான். பார்க்க நல்லா தாங்க இருக்குது தானே. எது எடுக்கிறதுன்னு தெரியாத மாதிரி கிடக்கு. ஆனால் இந்த 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 டாசர் இருக்குல்ல இது அடுப்பில் வச்சு பாவிக்கிறது நல்லதானா. இந்த புறகு அடுப்புக்கு இந்த டேசர் நல்ல. இது அதை விட கேஸ் கூடினா ஆனால் இது கிலோ குறைவு கடைசியில் 6 கிலோ. அப்போ இது வந்து அடுப்பில் வைக்கலாதோ. இது அடுப்பில் கேஸ் அதுகளில் வைக்கலாம். நாங்கள் அடுப்பில் சாந்தினி விட்ட பாருங்க இந்த மாதிரி இப்போ தாண்டிட்டு லேஸ் தானே இது மொத்தம் தான் இது இது. ஆனால் இது 6 கிலோ தான் போடலாம். இல்லை விலை கூடினா இருக்குது. அதுக்கு மிச்ச காசு நாங்கள் கையால் கொடுக்கணும். அப்புறம் எடுக்கல இங்கே இருக்குது. இது இல்லை இன்னொன்று கூட அந்த இதில் சைனிங்கா கிடக்குது பேர். அதுதான் இந்த இது 6 கிலோ தான். இதில் வந்து இது 15 கிலோ ஒரு டேஷ். இல்லை இது இப்படியே வருதோ அப்படியே இல்லை ஒன்று தான். இது இப்போ நீங்கள் காட்டினது இதுலேயும் 15 கிலோ 8 கிலோன்னு வந்துருக்குது. பாரம் போகிறோம் இதில் ஒன்றை காட்டுங்க. இதே டேசர்றான் நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம் ஒன்றைத்தானே அடுப்புக்கு பாவிக்கணும். எல்லாத்தையும் கடைசியான பாவிக்கிறோம். அது கேஸ் கூடினது. மேலே இருக்கிறதோட அடுப்புகள் இந்த புறகு அடுப்புகள் பாவிக்கக்கூடாது. என்னென்னா நாங்கள் உறைஞ்சி கலகு அப்புறம் ஓட்ட விழுந்துருமே. அது சரி இப்போ நாங்கள் பார்ப்போம் இது பார்த்து எடுக்கிறோன்னு சொல்லி ஒன்று செய்யலாமே என்ன. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புத்தகம் வந்து நான் இந்த இதில் வந்து அறிமுகப்படுத்துகிறேன்னு சொன்னேன். இப்போ நாங்கள் மட்டும் இல்லாமல் இப்போ எங்களோட வீடியோ பார்க்குறா கூடுதலாக இங்கேயும் வந்து இந்த வீடியோ பார்க்குறாக்கள் இருக்கிறோம்.
இப்போ யாராவது இப்போ எங்களோட கிட்டே இருக்கிறாங்கன்னா இப்போ எங்களோட இணைஞ்சு கொள்ளலாம். இப்போ தூரமாக இருக்கிறார்கள் இந்த ஃபோன் நம்பரை எடுத்து வச்சுட்டு அவங்களோட தொடர்பு கொண்டு இப்படி ஒரு சீட்டு புத்தகத்தை எடுத்து நீங்களா செய்து கொள்ளலாம். கொஞ்சம் பேர் ஆக்களை சேர்த்தா எல்லாருக்கும் அது வீட்டு தளபாடங்கள் பொம்பளைகளுக்கு இது முக்கியம். என்ன அவங்க பொம்பளையெல்லாம் சேர்ந்து எல்லாரும் இணைஞ்சு இதை செய்து கொள்ளலாம். வேண்டாம் வீட்டு தளபாடம் முக்கியம். எல்லார்ட்டையும் வசதி இருக்காது ஒரு வாங்குறதுக்கு. அப்படி ஐடியா இருந்தால் இந்த ஃபோன் நம்பரை எடுத்து அவங்களோட தொடர்பு கொண்டு நீங்களும் செய்து கொள்ளலாம். எனக்கும் பார்த்த உடனே விருப்பமாக இருக்குது. நிறைய நாளாக நான் விருப்பப்பட்ட ஒரு காரியம் என்ன, இப்போ பாத்திரங்கள் என்னென்னாலும் வாங்கணும் பண்ணி விருப்பம். ஆனால் தெரியாது உடனே இப்போ நாங்கள் எல்லாத்தையும் வாங்குற வசதி இருக்காதானே. சில நேரங்களில் எங்களுக்கு மெட்ட தேவைகள் இருக்கிறதால சில நேரத்தில் அதை செய்ய எல்லாமே இருக்கும். ஆனால் நான் இது வந்து முதல் கதைக்கு நான் ஷியாக்கா கூட இப்படி இருக்குதோன்னு சொன்னால் முந்தி இருந்ததுக்கா இப்போ இல்லைன்னு தான் சொன்னவே. ஆனால் இப்போ இது வந்து கிடைச்சிட்டு தானே. இனி நாங்கள் இந்த புத்தகத்தை வச்சே நாங்கள் வீட்டு தளவாடம் எல்லாம் வாங்கிக்கொள்ளலாம். அப்போ இவருக்கு பெருசா அந்த சீட்டுகள் அதுகள்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை தெரியுமா? ஆனா இல்ல சீட்டுலேயும் பிரியோசனம். இப்போ நான் இந்த வருஷம் ஒரு சீட்டு போட்டிருக்கேன். நான் எங்கட வீடியோவில் அதை சொல்லுவேன் நான் என்ன செய்ய போகிறேன் என்ன செய்த நான்ன்றதை. ஆனால் இன்றைக்கு அதாவது நன்மையும் இருக்குது சீட்டால். அது எங்கட கட்டிக்காரத்தை நம்ம அதை கட்டுறதில்ல. அப்படி ஒன்று இருந்தா நாங்கள் ஏதாவது மிச்சம் பிடிச்சி கட்டணும் ஒவ்வொன்று மிச்சம் பிடிச்சி ஒவ்வொன்று செய்வேன் தெரியுமா? சீட்டால தான் செய்கிறேன். இதே கையில் நான் கொண்ட அக்கௌண்ட்டில் போட்டு வச்சு அப்படிலாம் செய்கிற அளவுக்கு அப்படி பொறுமை இருக்குது. அந்த காசு ஏதோ ஒரு தேவைக்கு போய்கொண்டே இருந்துடும். சீட்டுண்டா பயந்து சீட்டு காசு கட்டணுமேனு சேர்த்து செய்யலாமே. அதே மாதிரி தான் நான் எனக்கு கட்டாயமாக எனக்கு வந்து டேஸில் தான் விருப்பம். வேணா நிறைய நாளாக ஒரு தேவையான ஒரு பொருள் என்ன அப்போ வாங்கலாம். இன்னைக்குமே சந்தோஷம். நீங்களும் அந்த சந்தோஷம் இல்லையா கூட உள்ளுக்குள்ளே இருக்கிற வர அவம்மாவா இப்போ தான் நித்திரியால் எழும்பினவா. அப்போ அதால் வந்து அவள் நிற்கிறா. உண்மைக்குமே சந்தோஷம். நான் மோனிகா வந்தோடனே இல்லையா மோனிகாவையும் கேட்டது. மோனிகா அம்மா விட்ட போயிட்டாங்க. வெள்ளி கிளாஸ் அப்போ போயிட்டா நன்றி வந்ததுக்கு. நீங்கள் பரங்காப்பிரியாவில் சுட்டு கொண்டு வந்திருக்கிறீங்க. சந்தோஷம். அப்போ இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ளும். என்ன வீடியோ பற்றியுள்ள கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி நீங்களும் யாராவது சீட்டு போடணும்னு சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்றதுனாலும் தொடர்பு கொள்ளலாம். இதில் நம்பரும் இருக்குது, நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்ன இப்போ நாங்கள் வெளியாக்களை நினைச்சு கொள்ளாத காரணம் சொன்னால் தூரமாக இருக்குது எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இதை செய்யணும்னு சொன்னால் அவங்களோட தொடர்பு கொண்டு செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கும். ஓகே, அப்போ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.